சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Safety camera. $20,000-25,000 பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு லோனுங்கிறதே கிடைக்குமே ஒழிய, இப்போ ஒரு அன்றாட கூலி தொழிலாளி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் யாரும் லோனும் தரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 20%ங்கிறது மினிமம். ஒன்றுமே இல்லாமல் எந்த லோனுமே வாங்க முடியும். 12%க்கு கீழே இருந்ததுன்னா அந்த லோன் வந்து இட் இஸ் ஓகே, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மோர் தென் 12% அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப தடவை யோசிக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து ஒரு 4 to 5% இருந்ததுன்னா நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். லோனுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த லோன் நம்ம வாங்கக்கூடாது. நார்மலி ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எவ்வளவு சம்பளம் வருதோ அதில் 50% ஆஃப் த மணி வந்து தட் கோஸ் டு இஎம்ஐ. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இஎம்ஐனா ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இஎம்ஐ இஸ் நாட் ஃப்ரீ. நீங்கள் இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கினீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் சேவிங்ஸுங்கிறதே வராது. ஸோ சேவிங்ஸுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி இஎம்ஐ. 10,000னா 10,000, 20,000னா 20,000, அந்த மணியை ஃபுல்லாக பே பண்ணணும். நீங்கள் வந்து அதில் வந்து மினிமம் டியூன்னு சொல்லிட்டு 5% பே பண்ணாலே போகிறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 5% பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க. அப்போ நீங்கள் நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோன் வாங்கலாமா அப்படின்னது இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த லோன் எதற்காக நீங்கள் அந்த லோன் வாங்குறீங்க, இப்போ வந்து அது உங்களுடைய ஒரு அத்தியாவசிய தேவையா இல்லை உங்களுடைய விருப்பமா? ஓகேங்களா? இப்போ அத்தியாவசிய தேவை அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸோ இல்லை, அதனால நீங்கள் நிறைய டைம் வந்து உங்களுக்கு விரயமாகுது. ஒரு 2 வீலர் இருந்ததுன்னா எனக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு 2 வீலர்னால் ஒரு பேசிக் 2 வீலர், ரொம்ப ஹை ஃபண்டாக இல்லாமல் பேசிக் 2 வீலர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் லோன் வாங்கி அதை நீங்கள் வாங்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகுது. அது உங்களுடைய தேவையான ஒரு பொருள். ஓகேயா? ஆர் இதை மாதிரி வேறு ஏதாவது இப்போ ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கணும். அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து அந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ரி, ப்ரமோஷன், அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னதுன்னா அதுக்கு லோன் வாங்கி அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைக்கு லோன் வாங்கிறது தவறில்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த லோன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஊருக்கு போகிறோன்னு சொன்னாங்க, அல்லது ஒரு அப்ராட் போகணும், அல்லது ஒரு லேட்டஸ்ட்டு ஃபோன் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது நாங்கள் ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காரே கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவி வந்துருச்சு, அதனால் அங்கே மூவ் பண்ணிட்டாங்க, நானும் அதை மூவ் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னதுன்னா அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ லோன் வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அத்தியாவசிய தேவைக்கான லோனை வந்து கண்டிப்பாக நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கு வந்து சில எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 20-25,000 நீங்கள் சம்பாதிக்கலை, அதாவது 20-25,000 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். 20-25,000 பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு லோனுங்கிறதே கிடைக்குமே ஒழிய, இப்போ ஒரு அன்றாட கூலி தொழிலாளி இருக்காங்க, அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக மணி வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரல அப்படின்னதுன்னா அவங்களுக்கெல்லாம் யாரும் லோனும் தரமாட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோன் நம்ம வாங்குகிறோங்கிறத விட நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதானே பார்க்க முடியும். இல்லை, அசெட் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடு வாங்கணுன்னா வீட்டுக்குடைய மதிப்பு லெட்டஸே 50 லட்ச ரூபா வீட்டுடைய மதிப்பு அப்படின்னதுன்னா அதில் வந்து 20% 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும். இந்த ரிமைனிங் 40 lakh rupees தான் நீங்கள் லோன் போடலாம். ஸோ அதேமாதிரி கார் வாங்கணுன்னா கூட ஒரு 10 லட்ச ரூபா கார்னா 2 லட்ச ரூபா கொடுக்கணும், 8 லட்ச ரூபா தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ எங்கேயுமே 100% ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ எது ஒன்று வாங்கணுன்னாலும், ஏன்னா இது எனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய, அதாவது ஸ்கின் இன் த கேம் அப்படிம்பாங்க, நம்மளும் ஒரு அமௌண்ட் போடணும். எல்லாமே வந்து பேங்க்காரனே போடுறான்னா நாளைக்கு அதை டிஃபால்ட் பண்ணோம் அப்படின்னதுன்னா there will be a huge loss for the bank. ஸோ எனக்கு தெரிஞ்சு 20%ங்கிறது மினிமம். ஒன்றுமே இல்லாமல் எந்த லோனுமே வாங்க முடியாது. இப்போ லோன் வாங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்ம அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா,
லோன் வாங்கணுமா, லோன் வாங்கினதுன்னா யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பண தேவை இருக்குது. யார் பணம் கொடுத்தாலும் உடனே வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த மணியை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பட் அதுக்கப்புறமா மந்த் ஆன் மந்த் அவங்க தான் கட்டணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனி லோன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லோனுடைய டென்யூர், அதாவது எவ்வளவு காலத்துக்கான அந்த லோன், வெதர் த லோன் இஸ் 1 year 2 years 3 years 5 years, நம்பர் 1. நம்பர் 2 வந்து அதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னதுன்னா, ஒரு லோனுங்கிறது வந்து ஒரு 12% கீழே இருந்ததுன்னா அந்த லோன் வந்து இட் இஸ் ஓகே, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மோர் தென் 12% அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப தடவை யோசிக்கணும் வெதர் அது ரியலி நீடடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கேட்டீங்க லோனில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா, லோனில் நிறைய டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, பேங்க்கில் டைரெக்டாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னதுன்னா, நீங்கள் இவ்வளோ ரூபா பணம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ நாளாக அந்த அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு மாதம் சேலரி கிரெடிட் ஆகுது, உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம், எப்போதுமே மினிமம் ஒரு 50,000 1 லட்ச ரூபாய்க்கு மேலே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னதுன்னா அங்கேருந்து ஒரு லோன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட் வில் பி லெஸ்ஸர் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் அவங்க உங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் பார்க்குறாங்க, உங்களுடைய சேவிங் பேட்டர்னும் பார்க்குறாங்க. நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணுறதில்ல, அந்த மணி இஸ் தேர் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அப்படியே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க பணத்தை கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி கட்டிடுவீங்க அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பர்சனல் லோனில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 11% 36% வரையும் லோன் கொடுக்குறாங்க. ஒரே லோன் வந்து ஒருத்தருக்கு வந்து 11% கொடுக்குறாங்க, அதே லோனை இன்னொருத்தருக்கு 25-30% கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த 25-30%லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வராது, அண்டு வந்து அவங்க இதுவரையும் எதுவுமே பெருசாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பீப்புளுக்கான லோன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்லேயே லோன் தராங்க. கிரெடிட் கார்ட்லேயே வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஓவரால் யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொடுக்குறாங்க. எகெயின் கிரெடிட் கார்ட்லேயும் சம்வேர் அரவுண்ட் 13-14%, அதுலேயும் 20-30% இருக்குது. ஸோ நார்மலாக பேங்க்குடைய லோனை விட கிரெடிட் கார்டுடைய லோன் வந்து ஜாஸ்தி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அவங்களும் மணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய லோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வட்டின்னு சொல்லிட்டு கந்து வட்டி, மீட்டர் வட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தா மினிமம் 2%லேருந்து வந்து 5-6%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 கோடி ரூபா வாங்கினீங்கன்னா மாதத்துக்கே 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து கட்டணும். அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் தேவைங்கும்போது அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் லோன்னு பார்க்கலாம். நம்ம அந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லோன் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குகிறோம், அது நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்குறது will be a better option. லோன் வாங்குறதுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னதுன்னா, இப்போ நான் ஒரு லோன் வாங்குகிறேன், அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய லோன் வந்து ஒரு 8-9% தான் அந்த லோன். ஜென்ரலி வந்து பார்த்தோன்னா ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு இல்லையா, ஹவுசிங் லோன்லாம் வந்து ஆவரேஜாக ஒரு 9% வரும். அதே சமயத்தில் என்கிட்ட இருக்கிற அந்த மணியை வந்து நான் லோன் வாங்காமல் அதை நான் லோன் வாங்கிட்டு அந்த மணியை நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா எனக்கு ஒரு 15% வரையும் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரெட் பிட்வீன் லோன் அண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து ஒரு 4-5% இருந்ததுன்னா நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லோனுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த லோன் நம்ம வாங்கக்கூடாது. நார்மலி பார்த்திங்கன்னா லோனில் ப்ரைவேட் செக்டர் பேங்க் அவங்கள விட பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து கொஞ்சம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக. அதை விட கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இருக்காங்க, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்கள் பொறுத்தவரையும் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கினாலும் அல்லது எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாலும் மோர் ஆர் லெஸ் நமக்கு வந்து சேஃப் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 5 lakhs வரையும்
இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 1 கோடி ரூபா பேங்க்கில் போட்டிருக்கீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில், நாளைக்கு பேங்க் வந்து திவால் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 5 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி, இங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோபஸ்ட் இது. அதனால் இந்தியாவில் வந்து ஒரு பேங்க் திவால் ஆகும் அப்படிங்கிறத வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதுவரையும் ஆகவே இல்லை. இதுவரையும் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பேங்க் வந்து கஷ்டப்பட்டதுன்னா அந்த பேங்க்கை வந்து இன்னொரு பேங்க் வந்து அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹூவர் பி த இன்வெஸ்டர், பேங்க்கில் யார் யாரெல்லாம் டெபாசிட்ரு, அவங்க வந்து இதுவரையும் சஃபர் ஆகவே இல்லை. as long as the bank is governed by a RBI அதில். பட் எங்கே இதானதுன்னா, சில பேர் வந்து இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து ஆர்பிஐயோடைய நார்ம்ஸ்லேயே இல்லை. அங்கே சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. பட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராடுங்கிறது நடக்கவே நடக்காது. அதனால் உங்களுக்கு யார் பெட்டர் ரேட்டு தராங்களோ அந்த ரேட்டில் நீங்கள் போய் வாங்கிங்க. அதனால் ப்ரைவேட்டு, பப்ளிக் அல்லது கோஆப்ரேட்டிவ்ங்கிறத பற்றி கிடையாது, எல்லாமே சேஃப் தான். லோனை பொறுத்தவரையும் கார் லோன், ஹோம் லோன், எந்த லோனாக இருந்தாலும் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நம்மளுடைய சேல்ரி எவ்வளவு, சேல்ரி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எலிஜிபிலிட்டியை டிசைட் பண்ணுவாங்க. நார்மலி ஹோம் லோனை பொறுத்தவரையும் என்னென்னா, நம்ம எவ்வளவு சம்பளம் வருதோ அதில் 50% ஆஃப் த மணி வந்து தட் கோஸ் டு இஎம்ஐ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 50,000 ரூபா நான் சம்பாதிக்கிறத எடுத்துக்கிட்டேன்னா 25,000 ரூபா பர் மந்த் அது வரையும் நான் வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 25,000 ரூபா வந்து இப்போ நான் 15 வருஷம் லோன் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. 15 வருஷம் லோன் அப்படின்னதுன்னா எனக்கு வந்து ஒரு 25 lakhs எனக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. அதே இதே வந்து நான் வந்து 15 வருஷத்துக்கு பதிலாக 30 வருஷம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா எனக்கு 25க்கு பதிலாக 35 லட்ச ரூபா கூட கொடுப்பாங்க. அதனால் நம்மளுடைய தேவை எவ்வளவு, நமக்கு எவ்வளவு ஏஜ் இருக்குது, அது ரெண்டுத்தையும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து வில் பி அ ஐடியல். இஎம்ஐங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இன்றைக்கி எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே முதல்ல அவங்க கேட்குறது, சார் கேஷா, கார்டா, இஎம்ஐயா? ஓகேங்களா? கேஷ்னால் நம்ம கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்றோம். கிரெடிட் கார்டு அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம வந்து அந்த மணியை வந்து ஒரு 20 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே அந்த மணியை நம்ம திருப்பி செலுத்தணும். இது ரெண்டும் இல்லாமல் என்னால் கேஷாகவும் கொடுக்க முடியாது, என்னால் 20லேருந்து 50 நாளில் செலுத்தவும் முடியாது. அதே சமயத்தில் அந்த மணியை நான் வாங்கக்கூடிய லோனை வந்து நான் வந்து ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் வரையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கட்டணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதுதான் வந்து இஎம்ஐ. இஎம்ஐங்கிறது வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இங்கே என்ன தவறு நடக்குது அப்படின்னதுன்னா, இஎம்ஐயில் வந்து ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இஎம்ஐனா ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இஎம்ஐ இஸ் நாட் ஃப்ரீ. புரியுதுங்களா? இஎம்ஐயில் வந்து என்னென்னா, நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலரியை விட நாளைக்கு கூட சேலரி அதிகமாக இருக்கும். அதனால் இன்றைக்கே அந்த பொருளை நான் வந்து எனக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது, அதனால் அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போகிறேன். நீங்கள் இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கினீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் சேவிங்ஸுங்கிறதே வராது. இஎம்ஐயே வந்து என்னென்னா, ஃப்யூச்சரில் தேவைப்படக்கூடிய பொருளை நீங்கள் வந்து ப்ரீபோன் பண்ணி முன்னாடி வாங்குறீங்க. இப்படியே நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னதுன்னா எங்கே சேவ் பண்ண முடியும்? யார் யாரெல்லாம் அதிக இஎம்ஐயில் இருக்காங்களோ அவங்க யாருமே சேவ் பண்ணவே மாட்டாங்க. சேவ் அதிகமாக பண்ணுறவங்க இஎம்ஐக்கு போக மாட்டாங்க. ஸோ சேவிங்ஸுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி இஎம்ஐ. கிரெடிட் கார்டை பொறுத்தவரையும் என்னென்னா, 2 பேர் தான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒன்று வந்து விசான்னு ஒன்று, இன்னொன்று மாஸ்டர். நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினாலும் அதில் அந்த கார்டில் வந்து அந்த பேங்க்குடைய நேம் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து விசா அல்லது மாஸ்டர், இந்த 2 தான் வந்து அதில் இருக்கும். கார்டு வந்து யார் வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அது வந்து பப்ளிக், அது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக இருக்கலாம், அல்லது ஒரு பிஎஸ்யூ பேங்க்காக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் பேங்க்காக இருக்கலாம். யார் வேணாலும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த கிரெடிட் கார்டில் பொறுத்தவரையும் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு லிமிட். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்றைக்கு என்னுடைய பில்லிங் சைக்கிள். தேர்டு வந்து அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கிரெடிட் லிமிட். இந்த கிரெடிட் லிமிட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க. நான் வந்து ஒரு 25,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன்னா எனக்கு மேக்ஸிமம் 50,000 ருபீஸ் அல்லது 75,000 ருபீஸ்க்கு மேலே எனக்கு லிமிட் இருக்காது. சப்போஸ் நான் வந்து
2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னதுன்னா எனக்கு வந்து லிமிட் வந்து ஒரு 4 lakhs 5 lakh rupees வரையும் லிமிட் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து என்னுடைய பில்லிங் சைக்கிள் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு வரையும் என்ன வாங்குகிறேனோ அது எல்லாம் அன்றைக்கி வந்து பில்லாக ஜென்ரேட் ஆகி அது வந்து என்னுடைய மெயிலுக்கு வந்துடும். அதுலேருந்து 20 நாள் 20ஆம் தேதி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அக்டோபர் 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி நான் வந்து பணத்தை செலுத்தணும். திருப்பி என்ன ஆகும்னா சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணால் அக்டோபர் 2ஆம் தேதி வாங்கினேன் அப்படின்னது இருந்ததுன்னா இது வந்து அக்டோபர் 2லேருந்து நவம்பர் 1 வரையும் அடுத்த பில்லிங் சைக்கிள். அப்போ என்ன ஆகும்னா அக்டோபர் 2 வாங்கக்கூடிய பொருளுக்கு நான் என்றைக்கு பே பண்ண போகிறேன்னா நவம்பர் 20 தான் பே பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் கெட் 50 days ஆஃப் கூலிங் பீரியட். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் கார்டு வாங்கும்போது எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா மட்டும் வாங்கணும். அந்த வாங்கின பொருளுக்கு எவ்வளவு ரூபா, 10,000னா 10,000 ரூபா, 20,000னா 20,000 ரூபா, அந்த மணியை ஃபுல்லாக பே பண்ணணும். நீங்கள் வந்து அதில் வந்து மினிமம் டியூன்னு சொல்லிட்டு 5% பே பண்ணாலே போகிறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 5% பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க. அப்போ நீங்கள் நிறைய அதில் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, நிறைய சார்ஜஸ் இருக்கும். அது மாதிரி மட்டும் தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு கார்டு வாங்கினீங்கன்னா யாராவது இது வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட எப்படி அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஆப்பில் வந்து லோன் ஒருத்தன் கொடுக்குறான்னா நீங்கள் லோன் கேட்குறீங்க, லோன் வந்துருச்சு. ஆனால் அந்த லோன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரியாமல் நம்ம லோனை வாங்கிட்டோன்னா சப்போஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 25-30% நீங்கள் திருப்பி கொடுக்கணும். இன்றைக்கெலாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கல அப்படின்னதாதுன்னா குண்டாஸ்லாம் வச்சு அடிக்கிறதெல்லாம் வேறு கேள்விப்பட்டுருக்கோம். அதனால் ஒன்று வந்து ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அதை வாங்காதீங்க. அதோடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு அது வந்து கம்மியாக இருந்ததுன்னா எனிதிங் விச் இஸ் லெஸ் தென் 12%னா இட் இஸ் ஓகே. மோர் தென் 12%, 12 to 15%னா இட் கேன் பி கன்சிடர்ட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். எனிதிங் ஓவர் அண்ட் அபவ் 15% இஸ் நாட் அட் ஆல் குட். அது வந்து நீங்கள் டெட் ட்ராப்பில் மாட்டுறதுக்கான முதல் படி. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Safety camera.